உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஓகே, இன்னைக்கு என்ன? சென்னையில் காலேஜ் படிக்கிறேன். எக்ஸாம் நேற்று தான் முடிஞ்சிச்சு. உடம்பு சரியில்லை, இருந்தாலும் அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு நைட்டே பஸ் ஏறி வந்தேன். அண்ணனை பார்த்து செம்ம சந்தோஷம். ஓகே, இப்போ உடம்பு சரியாயிருச்சா? அப்படியே தானே இருக்கு, வாய்ஸை பார்த்தாலே தெரியலையா? சரி, என்ன ஏன் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வரீங்க? என்ன விஷயம்? இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரீங்களே? இல்லைண்ணா, அண்ணனுக்காக எடுக்கலாண்ணா ரிஸ்க்கு. சரி, சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் விஜய்னா, ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா? செம்ம ஹாப்பி. கிட்ட இருந்தே பார்த்தேன். எப்படி இருந்தாரு? சொல்ல முடியல, வாய்ஸ் சரியில்லைண்ணா. ஓகே, அவர் பேசின விஷயங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது? பேசினாலே பிடிக்கும். அவர் இங்கே இருக்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு மக்களோட எண்ணங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு அவரோட கொள்கைகள் என்ன பிடிச்சி அவரை ஃபாலோ பண்ணுறீங்க? விஜய்னாலே பிடிக்கும்ண்ணா. அவர் என்ன பண்ணாலும் பிடிக்கும்ண்ணா எங்களுக்கு. அவரை நிறைய நெகட்டிவிட்டிலாம் சொல்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை பண்ண விரும்புறீங்க? அதெல்லாம் சொல்கிறவங்க யார் என்ன வேணால் சொல்லட்டும்ண்ணா, நமக்கு தெரியும் நம்ம அண்ணனை பற்றி. அவர் நேரில் இன்னைக்கு உங்களுக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்ன பேசியிருப்பீங்க? கண்டிப்பாக அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பேசியிருப்பேன். விஜய் அவர்களை பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? எப்படி இருந்தாரு? அழகா இருந்தாரு. அப்படியா? ஓகே, அவர் பேசுன அது வரப்ப எப்படி இருந்துச்சு? அவரோட என்ட்ரி ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. சுடுகாட்ல இருந்து ஏந்து வந்து விழுந்துச்சு. அப்படியா? ஓகே, அவர் வெளிய வரும் பொழுது எல்லாரும் எப்படி கிரவுட்ல எப்படி என்ஜாய் சமகத்தணும். ஏன் அவர் ஏன் இவ்வளவு பிடிக்குது? ஏன்னா அவர் எங்க அண்ணன், அவர் எனக்கு உயிரே, அவரோட தங்கச்சி நானு. அப்படியா? இந்த ஊருக்கு எல்லாம் செய்யணும், அவர் சொன்னது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பாலியல் தொல்லை இல்லாம அவர் ஒரு குழந்தையா ஒரு இதுவா இருந்து அவர் மக்களை பாதுகாக்கணும். சரிம்மா, ஏன் அவரை ஃபாலோ பண்றீங்க? என்ன காரணம் அவருக்கு சப்போர்ட் பண்ண? அவர் அப்பையிலேருந்து எங்களுக்கு படம் நடிச்சதுலேருந்து இப்போ படம் நடிக்கலன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் மக்களுக்காக வராரா, அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்குவோம். அவர் கை ஆட்டுறப்பெல்லாம் நீங்க எப்படி கொண்டாடினீங்க? நீங்க அவரை இது எக்ஸைட்டா இருந்துச்சு. முத பார்த்துருக்கேன். நேடி தூங்க மாட்டீங்க? தூங்க மாட்டேன். 3 மணிலேருந்து தூங்குனா 5 மணிக்கெல்லாம் எழுப்பிட்டாங்க. அப்படியா? 2026 கண்டிப்பாக அவர் வருவார், வரணும், மக்களுக்கு எல்லா நல்லதும் செய்யணும். எந்த ஜாதி அடிப்படையும் கிடையாது அவர்கிட்ட, எல்லா இனமும் ஒரே இனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதாவது புதுசாக வர்றவங்க கண்டிப்பாக அவருக்கு போடுவாங்க. எதனால நம்ம என்ன நம்பிக்கை? புதுச்சேரியில ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆதரவு கொடுக்குறீங்க? ஓகே, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் இந்த தடவை. சரி, ஆமாம், அவர் வந்தால் தான் அந்த காலத்தில் இருந்த ஒரு ஆட்சி வரும் கண்டிப்பாக. நீ நேரில் பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்தார்? சூப்பராக இருந்தார். நம்மள மாதிரியே சாதுவாக தான் இருக்கிறாரு, அமைதியான மனுஷன். படத்துலேயும் நல்லா அமைதியாக தான் நடிப்பார், அவ்வளோ ஒரு அலங்கோலமாக நடிக்க மாட்டார். எங்களுக்கு சின்ன பகுதியில் இருந்தே ரொம்ப பிடிக்கும். ரஜினி விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஊருக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, எப்படி இருந்தது? பார்த்தீங்களா அவரை நேரில்? பார்த்தேன், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணினே இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாஸ்லாம் வாங்கி தான் வந்தோம், பார்த்துட்டோம். இதே போதும், ரொம்ப சொல்லவே முடியல எப்படின்னு. எப்படி இருந்தாரு? நல்லா தான் இருந்தாங்க. அவங்க சொல்லவா வேணும் எப்படி இருந்தாருன்னு. அழகுதான் எப்பவுமே. நல்லா தான் இருந்தாங்க எல்லாமே. அவங்க கொடுத்த டைம்ல எதை பேசணுமோ அதை பேசி முடிச்சாங்க. காலையிலேருந்து நிறைய பேர் ரொம்ப வெயிட் பண்ணினே இருந்தாங்கல்ல, அதனால சீக்கிரம் பேசி முடிச்சுட்டாங்க. எல்லாரும் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாங்க அப்படி கேட்குறாங்க. எல்லாம் வெயிலில் நிற்கிறதுனால ரொம்ப 5:30 மணிலேருந்து 8 மணி தான் உள்ளே அலோட் பண்ணாங்க. ஆனால் 5:30 மணிலேருந்தே எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஒவ்வொருத்தராக மேலே ஏறினாங்க, விஜய் அவர்கள் ஏறும்பொழுது எப்படி இருந்தது இந்த அரங்கம்? அதை மறக்கவே முடியாது, சாகிற வரையும் மறக்க மாட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. வர முடியுமா அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்டலாம் ரொம்ப பர்மிஷன் கேட்டு அவரையும் கூட்டின்னு இங்கே எப்படியே வந்தோம். நல்லா பார்த்தோம் அண்ணனை. அவர் பேசுனது எல்லாமே நல்லா இருந்தது. வந்துருவாங்க, எப்படி இருந்தாலும் ஆட்சிக்கு வந்துருவாங்க. தமிழ்நாட்டில் ஓகே, ஏன் புதுச்சேரியில் அவர் வரணும்னு விரும்புறீங்க? எதனாலனா இப்போ நடத்துறவங்க, இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஏற்கனவே இருந்தவங்க, அவங்க எல்லாமே செஞ்சவங்க தான்.
புதுசா யாராவது வந்தா ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்றதுக்காக தான், மத்தபடி வேற எதுக்காக நீங்க அவர்கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்ன பேசியிருப்பீங்க? வீடு தான் கேட்டிருப்பேன் கண்டிப்பா. ஏன்னா நாங்க அந்த இடத்துல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதான் சொல்றல, எனக்கு கல்யாணம் பண்ணதே, என் படிப்பை நிறுத்தி கல்யாணம் பண்ணதே எங்க கோட்ரஸ் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இப்போ கல்யாணம் பண்ணா கோட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 13 வருஷம் ஆயிடுச்சு, இது வரையுமே எங்களுக்கு கோட்ரஸ் கொடுக்கல. நாங்கள் நாயா பேயா அந்த இடத்துல, அந்த கடல்ல மழையில வெயில்ல எது வந்தாலும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த இடத்துல. இவர் வந்தாலாவது எங்களுக்கு அந்த வீடு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான், மற்றபடி விஜய் வந்தாங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு வீடு மட்டும் கட்டி கொடுத்துருங்க, அதுவே போதும். உங்க புதுச்சேரிக்கு விஜய் வந்திருக்காரு, எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காலையில 5 மணில இருந்து நாங்களாம் வந்து தலைவரோட அந்த கடவுள் தரிசனம் பார்க்குற மாதிரி 5 மணில இருந்து அவருக்காக வெயிட் பண்ணி நாங்களாம் பார்த்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 20 நிமிஷம் ஸ்பீச்சு நான் பிறந்ததுக்கான பலன் அடைஞ்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நாங்களாம் ரொம்ப விஜயோட ரசிகர்கள். இப்போ வந்து அவரோட தொண்டரா மாறி இருக்கோம். கண்டிப்பா அவர் வரணும், வருவாரு. ஓகே, ஏங்க இவ்வளவு பிடிக்கும்? ஏன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரு எங்களோட கடவுள், எப்படி சொல்றது தெரியல, கடவுளா? அவ்வளவு பிடிக்கும் அவரு எங்களுக்கு. கடவுளா? ரொம்ப. ஆமா, நாங்க அந்த இடத்துல தான் அவரை வச்சு பாக்குறோம். எங்களுக்குலாம் ஒரு நல்ல நிலை மாறணும்னா அவரை நாங்க கடவுளா பாக்குறோம். அடுத்து வர எலெக்ஷன்ல அவரால நிறைய மாற்றத்தை நாங்க பாக்குறோம். வர ஃபியூச்சர் எங்களோட பசங்களுக்குலாம் நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும். அதுக்காக நாங்கெல்லாம் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கிறோம். உங்க கணவர் என்ன சொன்னாரு? இன்னைக்கு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்தீங்களா? உங்க கணவர் என்ன சொன்னாரு? என் கணவர்கிட்ட கேட்டா அவர் அனுப்பலதான், கொஞ்சம் பயந்தாங்க. இருந்தாலும் இல்ல, நான் பார்த்தே அவன், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைக்காது, நான் தூரமா போறதுக்குலாம் பசங்க, அதெல்லாம் நான் அவர்கிட்ட அவர் பர்மிஷன் இல்லாம தான் வந்திருக்கேன். ஆமா, எதுனாலும் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம் அப்படி சொல்லி. அவரை மீறி இவரை பிடிக்குமான்னு கேக்குறேன். ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்றது தெரியல, அப்படியே ரத்தத்துல சின்ன வயசுல இருந்து ஊறிடுச்சு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தலைவர். நீ பேசுனதுல என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? விஜய் அவர்கள் பேசுனதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? அவர் பேசுன எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எதுன்னு கேட்டா தனித்தனியா சொல்ல முடியல. நாங்களாம் அங்க நிக்கவே இல்லை. அவரு எப்படி சொல்றது தெரியல. அங்க பாருங்க, அந்த சிரிப்பை பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு நீங்க நேர்ல பேசுற வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்ன கேட்டிருப்பீங்க, என்ன பேசியிருப்பீங்க? நான் பேசியே இருக்க மாட்டேன், நான் அழுதுட்டு இருப்பேன். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அவரை. ஒருவேளை கேக்குறாரு, வார்த்தை கலைவாணி வாங்க, ஏதாவது சொல்லணுமா, பேசணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அண்ணன் அப்படி சொல்லிட்டு அவர் கையை ஒரு தடவை பிடிச்சா போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ. மேடம், நீங்க எதுக்கு வந்தீங்க? இல்ல சார், நானும் அவரை பார்க்க தான் வந்தீங்களா? ஏன் அவர் என்ன, அவரு எதுக்காக பார்க்கணும்னு? ரொம்ப பிடிக்கும். அது ஒரு உணர்வு. அப்படியா? அப்படிதான் சொல்றேன். அந்த உணர்வு இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆச்சா? ஃபீல் நல்லா ஆச்சு. அவர் வெளியே வரும்போது இந்த அரங்கத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு, எப்படி இருந்தது அப்போ? செம்மையா இருந்தது. நீங்களே எப்படி கொண்டாடினீங்க? எங்களுக்கு ரொம்ப பயங்கர வைரஸ்லாம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் லட்சியம் அவரை நேர்ல பார்க்கணும் அப்படின்றது. பார்த்துட்டேன், இது போதும். அப்படியா? எப்படி இருந்தாரு பார்க்க? சந்தோஷமா இருக்குது. பார்க்க எப்படி இருந்தாரு? செம்மையா இவ்வளோ கிட்ட இல்லை, இருந்தாலும் தொட்டு கும்பிடுவோம். அப்படியா? அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. என் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு, என் பசங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். ஹஸ்பண்டுங்க? ஹஸ்பண்ட் போயிட்டாரு, அவரு பார்த்தாரு. பசங்க தான் மிஸ் ஆயிடுச்சு, பார்க்கல. நாங்கள் ஜாலியாக பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். தலைவர் கொஞ்சம் கிட்ட இருந்தால் தொட்டு கும்பிடுறாங்க. தமிழ்நாடு ஓகே, ஏங்க புதுச்சேரியில் இவ்வளோ வரவேற்பு கொடுக்குறீங்க? வரணும், அவர் வந்தால் எங்களுக்கு பிடிக்கும். வரணும் எங்களுக்கு. அவர் வந்து ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து அவனோட தலைவர். ஆனால் நிறைய பேர் எதிர்த்து கொடுக்குறாங்க. அப்படிங்களாம் வந்து அவனோட தலைவர் எங்களுக்கு நல்லா வரணும், எங்களுக்கு செய்யணும், அது ஓகே. ஆனால் தலைவர் கண் தெரிச்சு நாங்கள் 5 மணிக்கு வந்தோம். நாங்கள் வந்து சாப்பிடல, எதுவுமே பண்ணல. எங்கள் தலைவர் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும் இருந்தோம். நாங்கள் பார்த்துட்டோம். தேங்க்யூ. விஜய் அவர்களோட வரவு எப்படி இருக்கு? எதிர்பார்ப்போட வந்தால் நல்லா இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் எடுத்து பேசியிருக்காரு, அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதெல்லாம் பண்ணுறதுக்கு? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஓகே, அவர் சொன்ன விஷயங்கள எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? கம்பெனிலாம் மூடினதை பற்றி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. வேலைவாய்ப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்குது. பாண்டிச்சேரிக்கு எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி விஜய் வர வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, வர வாய்ப்பு. இங்கே இருக்கவங்களும் அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க, புதுச்சேரி மக்கள் கொடுப்பாங்க. நீங்கள் விஜய் பார்க்க வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது இன்னைக்கு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தா? என்ன அவர் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? எல்லாமே பிடிச்சது. ஓகே, அவர் வந்தா இங்க பாண்டிச்சேரிக்கு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவருக்கு. எதனால இந்த நம்பிக்கை அப்படின்னு? புதுசா ஒரு மாற்றம் வரணும் இல்லையா, அதுக்காக தான். மாற்றம் வந்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக. தமிழ்நாட்டுல ரெஸ்பான்ஸ் ஓகே, பாண்டிச்சேரியில எப்படி நீங்க வரவேற்கிறீங்க, எப்படி அவரை எதிர்பார்க்குறீங்க? இதுக்கப்புறம் தான் பார்க்கணும் அவர் எப்படி செய்யறாருன்றது. ஓகே, இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டா பேசியிருக்காரு, கொஞ்ச நேரம் பேசியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஓகே தான்.
Okay. இதுக்கப்புறம் பேசினாலும் வந்து ப்ராப்ளம் ஆகும் இல்லையா? ஓகே இது போதும். ஓகே, இங்க 5000 பேர் தான் அப்படின்றது ஒரு வருத்தமா இருக்கா? இன்னும் நிறைய பேர் வந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு பார்வையும் இருக்கா? இதுவே போதும். ஓகே. விஜய் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு. எப்படி இருந்தது அவரோட ஸ்பீச்? சூப்பராக இருந்தது, அருமையாக பேசினாரு. பேச வேண்டியது சுருக்கமாக பேசினாலும் அருமையாக பேசிட்டு போனார். ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பேசுறது. ஓகே, தமிழ்நாட்டில் அவருக்கான வரவேற்பு ஓகே. புதுச்சேரியில் எப்படி இருக்கு? அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஓகே, கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வேற இல்லை, புதுச்சேரி மக்கள் வேற இல்லை, ரெண்டு பேருமே ஒன்று தான். இங்க இருக்க சிஎம்க்கு அவரு வணக்கம் தெரிவிச்சிருந்தார், நன்றி தெரிவிச்சிருந்தாரு. அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லா இருக்கும், சிஎம் விஜய் கூட சேர்ந்தாலும் நல்லா இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது பேசுறது. ஓகே, இங்கேயும் சில விஷயங்கள் இருக்கான தமிழக வெற்றி கழகத்துக்கு பாண்டிச்சேரியில் எப்படி இருக்கு வரவேற்பு? பாண்டிச்சேரியில் நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக விஜய் ரசிகர் தான் இங்கே அதிகம். சூப்பராக இருக்கு. அவர் இன்னைக்கு இப்படி பேசுவார்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக பேசினாரு. ஷார்ட்டாக பேசினாலும் சூப்பராக பேசிட்டு போயிட்டாரு. இந்த போலீஸ் இதெல்லாம் தமிழ்நாட்டில் தரமாட்டுறாங்க இல்லைங்களா? இப்போ இங்கே வந்து பாண்டிச்சேரி போலீஸ் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி சிஎம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஓகே, நல்லா இருக்கு. இவ்வளோ கிராண்டாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. எம்ஜிஆர் மாதிரி அவரும் பாண்டிச்சேரியில் வர வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. அடுத்த எம்ஜிஆர் அவர் தான். இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு கொள்கை கோட்பாடுலாம் தெரியல. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் வரல. அவரை ஃபாலோ பண்றவங்கலாம் சொல்றாங்களா? அதுக்கு கொள்கை கோட்பாடுனா என்ன இருக்குது? அதான் அவங்க பின்னாடியே இருக்காங்களே. தந்தை பெரியார், வேலுநாச்சியார் எல்லாருமே இருக்கிறாங்களே. எல்லாரோட அந்த கோட்பாடோடு தான் நடக்கிறாங்க. ஓகே, ஆமாம். விஜய் அவர்கள் வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. இந்த மாதிரி விஜய் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். காட் கிரேஸ் அவர் வந்துட்டார். அந்த நேரத்துலேருந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அவரோட ஸ்பீச் வந்து சொல்லவே வார்த்தை இல்லை. நெஞ்சில் குடி இருக்கும் கேட்கும் போதே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த மண்ணோட பெருமையை பற்றிலாம் அவர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அவர் வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரியுற மாதிரி அவர் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் தான். அந்த மாதிரி புதுச்சேரிக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் எஸ்பெஷலி பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எந்த விடத்துலையும் நான் அன்செக்யூராக ஃபீல் பண்ணலை. கேர்ளாக வந்து நான் ஒரு இடத்துலையும் அன்செக்யூராக ஃபீலே பண்ணல. எல்லாமே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்க்கும் அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கும் தளபதி அண்ணாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இங்க இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லும்போது நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்காக தானே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால அது ஒன்றும் நம்மளுக்கு பெருசா தெரியல. இப்போ நம்மள பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து அங்கே போவாதுன்னு சொன்னா ஒரு காரணம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் வந்து போலீஸும் வந்து பண்ணாதீங்க, அவங்களும் ரொம்ப கைண்டாக தான் சொன்னாங்க. அங்கே போவாதீங்கம்மா, இப்படி பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கைண்டாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவரோட என்ட்ரி எப்படி இருந்தது? மாசா இருந்துச்சு. எவ்வளோ நாள் தவம் கடந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌட் ஃபீலிங்காக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நேரில் வந்து அவரை ஒரு தடவையாச்சும் நேரில் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. அவர் நேரில் பார்க்கும்போது சத்தியமாக சிலுத்து போயிடுச்சு. எனக்கு வந்து ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக தான் தெரியுது. பட் ஆனால் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதே தலைவர் வந்து நம்ம இது தலைவரா வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ரொம்ப கம்மியா பேசியிருக்காரு. இன்னும் ரொம்ப நேரம் பேசியிருந்தா இன்னும் எனக்கு தோணுது கம்மியா பேசியிருக்காங்க. பட் ஆனா இருந்தாலும் ஓகே, இதுவே பேசினதே எனக்கு கடல் அளவு பேசின மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டுல ஓகே, ஏன் பாண்டிச்சேரியில இவ்வளவு தூரம் அவரை வரவேற்கிறீங்க? என்ன காரணம்? அது எப்படி சொல்லவேன்னா, இப்போ தலைவர் சொன்ன மாதிரி தான் வந்து பாண்டிச்சேரியில் ஏன் வரீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எம்ஜிஆர் சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி தான் வந்து அவர் எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுற விதத்தில் அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் நடத்துகிறாரு. நம்மளும் எல்லா கேம்பெயினும் பார்த்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இவரும் எல்லா இடத்துலையும் கேம்பெயின் நடத்துகிறாரு. அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். அண்ட் இன்னொரு டிவி கேட்க நான் என்ன ஒரு இது வைக்கிறேன்னா வந்து இங்கே இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வைக்கணும், பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்லுவேன் ஒரு ரெக்வஸ்டின் மாதிரி வச்சு. டிவிக்கேவை நீங்க ஃபாலோ பண்றீங்க, என்ன கொள்கை கோட்பாடு உங்களுக்கு தெரியும்? எதனால இந்த ஜென்சி ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஏன் அவங்களை கண்மூடித்தனமா அவங்களை வந்து சப்போர்ட் பண்றாங்கன்றாங்கல்ல? அப்படி சின்ன வயசுலேருந்து நாங்கள் விஜய் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். ஒரு ட்ரீம் பாய்ன்னு சொன்னாலும் சரி, ஒரு அண்ணன் சொன்னாலும் சரி, ஒரு பெரிய இடத்துல வந்து நாங்கள் விஜயை வச்சு பார்க்கறதுனால அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அவர் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். வழக்கம் போல அவர் போகிற இடமெல்லாம் அவரோட கோட்டையா மாற்றிடுவார். அப்போ புதுச்சேரியும் அவரோட கோட்டையா? கண்டிப்பாக மாற்றத்துக்கு வாழ்த்துக்கள். அந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ப்ரெசன்ட் நம்ம சிஎம்க்கும் வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணது வந்து ரொம்ப பெரிய மனசு தான் நம்ம சிஎம். தேங்க்யூ. தளபதி வந்து புதுச்சேரிக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திரளாக இவ்வளோ பசங்க வந்திருக்கட்டும். புதுச்சேரியில் ஆட்சி மாற்றமும் விரைவில் நடக்கும். இது வந்து இளைஞர் சார்பாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்.
ஓகே, அவர் வந்து நீங்கள் பார்த்ததுமே அந்த கிரவுண்ட் அது எப்படி வரவேற்பீங்க, எப்படி இருந்தது? அது தளபதினாலே ஆரவாரம் தான். அது ஒரு மாசாக தான் இருக்கும் என்றைக்குமே. அதனால் அது அப்படி தான் இருக்கும்.